வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு சூப்பர் நியூஸ். 20% முதல் 30% வரை மாத சம்பளம் உயர்வு, கூடுதல் சலுகை சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்டகால எதிர்பார்ப்பான 8வது ஊதிய குழு வரும் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இதன் மூலமாக அடிப்படை ஊதியம் மற்றும் படியில் கணிசமான உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவின் கீழ் ஊதிய மாற்றத்தை நிர்ணயம் செய்வதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. 7வது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. இதன் மூலமாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 உயர்ந்தது. 8வது ஊதிய குழுவில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68 உயர்த்தப்பட வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. ஒருவேளை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்த்தப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய் 26,000 வரை உயர வாய்ப்புகள் உள்ளது. இது சுமார் 20% முதல் 25% வரை ஒட்டுமொத்த சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கலாம். இந்த சம்பள மாற்றம் மூலம் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 67 லட்சம் ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். அதேபோல இராணுவத்தினர் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கும் இந்த சம்பள உயர்வு பொருந்தும். 8வது ஊதிய குழு மே மாதம் 2027 ஆண்டுக்குள் அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளது என்றாலும் 2026 ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்து நிலுவைத் தொகைகள் வரலாம். 7வது சம்பள குழு ஜனவரி 1, 2016 முதல் அமல்படுத்தப்பட்டதால் 8வது சம்பள குழுவுக்கும் இது போன்ற அணுகுமுறை எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜனவரி 1, 2026 முதல் சலுகைகள் பரிசீலிக்கப்படும். முன்பு அகவலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பது சார்ந்த செய்தியினை அரசு மறுத்தது. அதாவது அரசுடைய பரிசீலனையில் எந்த திட்டமும் இல்லை என்று கூறியது. இது குறித்து மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மத்திய அரசு 8வது மத்திய ஊதிய குழுவின் அரசியலமைப்பை அறிவித்திருப்பதாகவும் தற்போது உள்ள அகவலைப்படி அல்லது அகவலை நிவாரணம் ஆகியவற்றை அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பது சார்ந்து எந்த திட்டமும் தற்போது அரசாங்கத்திடம் இல்லை என்று கூறியுள்ளார். அதேபோல AICPIW அடிப்படையில் அகவலை நிவாரண விகிதங்கள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு அவ்வப்போது திருத்தப்படுவதாகவும் மக்களவையில் பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். இந்த சம்பள உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.